வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐபிஎல் 2025 மேட்ச் 45 ப்ரிவியூ தான். பிட்வீன் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அட் வாங்கடே. எம்ஐயோட ஹோம் கேம். எம்ஐ ஆல்ரெடி ஆன ரோல்ல இருக்காங்க, தொடர்ந்து வின் பண்ணிட்டே வராங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து மேல போயிட்டு இருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன்கன்சிஸ்டன்டா இருந்தாலுமே 10 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜில எம்ஐ வந்து போய் தோத்துட்டாங்க. சோ கண்டிப்பா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு இருப்பாங்க. சோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் எடுத்து பாத்தீங்கன்னா 7 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல 6 மேட்ச் எல்எஸ்ஜி வின் பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் தான் எம்ஐ வின் பண்ணிருக்காங்க. இங்க வாங்கடேல 2 மேட்ச் ஆடி இருக்காங்க, ரெண்டுமே எல்எஸ்ஜி தான் வின் பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் ஹெட் டு ஹெட்ல எல்எஸ்ஜி கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டு டீம் டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சேஸ் பண்றதா பெட்டர். ஏன்னா டே கேமா இருந்தாலும் வாங்கடேல நீங்க சேஸ் பண்றது பெட்டர் ஆப்ஷன் தான். சோ எந்த டீம் சேஸ் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. சோ மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் லெவன்ல வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் புத்தரோட போகணும் தான் நான் சொல்லுவாங்க. மேபி அவங்க அஸ்வினி குமார் பாண்டே கூட எடுத்து வரலாம்னு பாப்பாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல விக்னேஷ் புத்தரோட போகணும். வேற எந்த சேஞ்சஸும் தேவையே இல்லை மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச்ல. வேற அந்த பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ் இன்னும் ஃபுல் ஃபிட்டா இல்ல. சோ தே ஆல்சோ வில் பி கோயிங் வித் த சேம் லெவன் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.